தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம திரைவம்சத்தில் பார்க்க போற படம் இந்தியன் 2. சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் இந்தியன் 2. 1996 பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் வெளியாச்சு. அதோட தொடர்ச்சியாக பார்ட் 2 இப்போ 2024 வெளியாயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு, இணையதளத்தில் விமர்சனம் பண்ணுற மாதிரி இந்த படம் மொக்கையாக தான் இருக்கா, இல்லை ஒன் டைம் வாட்சபிளா, இல்லை இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. இந்தியன் 2 2017ஆம் ஆண்டு பிக் பாஸ் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரும் கமல்ஹாசன் அவர்களும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அங்கிருந்து 7 வருஷ பயணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது 2024 வெளியாகிருக்கு இந்தியன் 2. கவலையான விமர்சனம் பெற்ற இந்தியன் 2 உண்மையிலே நல்லா இருக்கா, நீங்கள் போய் பார்க்கலாமா இல்லை பார்க்க வேண்டாமா அப்படின்றத ரியலான ஒரு யதார்த்தமான ஒரு ரிவ்யூ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் 2 இந்த படத்தோட ஆரம்ப காட்சியிலே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஊழலை பற்றி ஆரம்பிக்கிறாங்க. இந்தியனில் எப்படி ஊழலை பற்றி நிறைய விளக்கமாக நம்ம சங்கர் சொன்னாரோ அதே மாதிரியே இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 1 hour பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க எல்லா ஊழலையுமே புட்டு வச்சிருக்காரு. சித்தார்த் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hourக்கு பயங்கரமாக கை கொடுக்குறாரு படத்துக்கு. சித்தார்த் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி போகாமல் படம் ஃபுல்லாகவே சித்தார்த்தை வச்சு தான் நகருது. கிளைமேக்ஸில் உங்களுக்கு புரிய வரும் சித்தார்த்தோட கேரக்டர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு. அதே மாதிரி இந்த இந்தியன் படம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படம் முடிய போகிறதில்ல. இது ஒரு தொடர்ச்சி. இந்தியன் 3 தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அண்ட் இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமலோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது கமல் சாரோட ஆக்டிங் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த வயசில் இப்படி ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல் சாரால் மட்டும்தான் முடியும். இந்த படத்தோட ஒன்லைன் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்னென்னு. அப்போ நம்ம ரசித்து பார்த்த இந்தியனை இப்போ நம்ம ரசிக்க மாட்டோம். காரணம் இந்த படத்திலே சொல்லியிருப்பாங்க. இந்தியன் தாத்தா கம்பேக்னு சொல்லிட்டு போடுவாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா கோ பேக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இணையதளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு உண்மையை வெளிப்படையாக ஓப்பனாக யாருக்கும் பயப்படாமல் ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு சமுதாயத்தில் நடக்கிற குறைகளை. அதை பார்க்காம இந்த படத்தில் இருக்கிற குறைகளான லென்த்தாக இருக்குது, லேகாக இருக்குது, அதை மாதிரி குறைகளை சுட்டி காட்டி இந்த படத்தையே நல்லா இல்லை அப்படின்னு ஒரு சில கூட்டங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்க போனால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான படம் இது. நாட்டை திருத்தணும் நிறைய பேர் ஆன்லைனில் கமெண்ட்ஸ் போடுறதும் வீடியோ போடுறதும் குறைகளை சொல்கிறதும் அப்படி இருக்காங்க. நீ உன் வீட்டில் இருக்கிற குறையை நீ சரி பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருக்கும் சொன்னவங்க மேலே கோவம் வருது. அப்போ இது வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தது பொய்யா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. அதை தான் இந்த படம் உறக்க சொல்லுது, அடித்து சொல்லுது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அடியாக இருக்கும். அப்படி ஒரு அடியை சங்கர் கொடுத்துருக்காரு. ரொம்ப கருத்தான ஒரு படம். நீ உன் வீட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுடா, ஒவ்வொரு வீட்லேயும் சுத்தம் பண்ணால் உலகம் சுத்தமாகிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவனையே கல்லை குட்டி தொடப்பத்தை வச்சு கட்டையை வச்சு அடிக்கிற ஒரு கூட்டம் தான் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். அதாவது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒருத்தன் கூட ஊரில் நல்லவன் இல்லை அப்படின்றத தான் சங்கர் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது கூட புரியாத சில தற்கூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தோட சின்ன சின்ன குறைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு திரைப்படத்தை எப்படி இயக்குனர் கொண்டு போகிறாரு அப்படின்னு நம்ம கிளைமேக்ஸில் தான் பார்க்க முடியும். ஆனால் படம் பார்த்த ஒரு அரை மணி நேரத்தில் என்னடா இது படம் நல்லாவே இல்லை அப்படின்னு ஒரு சொல்கிற காரணம் என்னென்னா இணையதளத்தில் வர இன்ஃப்ளூயன்ஸ் தான். இணையதளத்தில் நிறைய பேர் ஒரு ட்ரெண்டிங்காகவோ வியூஸ்க்காகவோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம். நல்லா இருக்கிற படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லை, நல்லாவே இல்லாத படத்தில் நல்லா இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அவங்க வியூஸ்க்காக அவங்க டிஆர்பிக்காக சொல்லிடுவாங்க. பட் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு வேறு மாதிரி தோணும் இந்த படம், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். பட் நம்ம போய் உட்காந்து பார்க்கும் போது தான் நம்மளுக்கான படமா இல்லையா அப்படின்னு தெரியும். இந்த படத்தில் எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். எல்லா படத்துலையுமே யூடியூப் சேனல் வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் இந்த படத்தில் சங்கர் எடுத்துக்கிட்ட அந்த யூடியூப் சேனல் ரொம்பவே ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் சொல்லலாம். அதில் பண்ணியிருக்கிற கிராஃபிக்ஸ் காட்சிகளாகட்டும், நடிச்சிருக்க சித்தார்த்தா ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நிறையவே நுணுக்கமான விஷயங்கள்ல பண்ணியிருக்காரு. இந்தியன் தாத்தா மறுபடியும் வந்தார்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு செட் ஆகுது அப்படின்னு படத்திலே காமிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் ரியலாகவும் நடந்துட்டு இருக்கு இணையதளத்தில். ஸோ மற்றவங்க சொல்றதெல்லாம் காதில் வாங்காதீங்க, நீங்க தேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக இந்த படம் சமுதாயத்துக்கு இப்போ கரண்டாக தேவையான படம் தான். கமல் சாரை சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் சன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லென்த்தான சன் சீக்வன்ஸு. அதை எப்படி தான் எடுத்தாங்க அப்படின்னே தெரியல. இந்த ஏஜில் கமல் சார் இவ்வளோ சன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. இந்த படத்தை இப்போ மைனஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். மர்மக்கலை அப்படின்னு இந்தியன் படத்தில் ரொம்ப ஃபேமஸ். அப்படி ஒரு மர்மக்கலையை இந்த படத்தில் எப்படி பயன்படுத்திருக்குன்னா ஒரு ஃபேண்டசியாக பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு சொல்ல போனால் ஒரு மர்மக்கலையை பயன்படுத்தும் போதும் அந்த நபர் பாடிக்கிட்டே இருக்கிறதும், அடுத்த மர்மக்கலையை பயன்படுத்தும் போது குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறதும், இப்படி வித்தியாசமான காட்சிகளை அமைச்சது தான் ரொம்பவே ஒரு
சினிமாத்தனமான ஒரு காரணத்தை கொடுத்துருச்சு. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்நியன் படத்தில் கருட புராணத்தில் வர மாதிரி தண்டனைக்கு கொடுத்தாலும் இந்தியன் 2 படத்தில் வறுமக்கலையிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வறுமக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருத்தர் குத்துனா அவர் வந்து ஆண் வந்து பெண் மாதிரி மாறிடுறதும், அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி ஓடுறதும், அடுத்தது வாயிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சட்டுன்னு ஏற்றுக்கக்கூடியது இல்லைனாகும். படத்துக்காக சில சுவாரஸ்யம் தேவை தான், ஒரு கமர்ஷியல் விஷயம் தேவை தான். அது கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அந்த விஷயம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சில இடத்துல தோண வைக்கிது, இப்படிலாம் இருக்குமா, இதெல்லாம் உண்மையான. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸை வச்சுக்கிட்டு ஓவரால் படம் வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்கிறது தப்பு. இப்போ அடுத்த மைனஸ் பார்க்கலாம், படத்தோட லென்த்து. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சமே படம் லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் போர்ஷன் முடிஞ்சு நம்ம இந்தியன் தாத்தாவை காட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படம் வந்து லேக்கில் போகுது. ஏன்னா நிறைய இடத்துல அவர் பேசிகிட்டு இருக்காரு. தாத்தானாலே அப்படி தான் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த கேரக்டருக்கு சூட் ஆகுது. அடுத்தது செகண்ட் ஹாஃப் படம் இன்டர்வலுக்கு ஆரம்பித்து ஒரு ½ அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து படம் கொஞ்சம் லேக். அதுக்கப்புறம் கமல் சார் வந்ததுக்கப்புறம் கிளைமஸ் தி எண்டு வரைக்குமே பயங்கரமான ஸ்டண்ட் சீக்வன்ஸ், செம்ம ஆக்ஷன் பிளாக்கு, பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் முடிஞ்சு போட்ட கிரெடிட்ஸ், அதாவது போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ், அதாவது வரப்போகிற பார்ட் 3யோட கிளிப்பிங்ஸை காட்டினாங்க. வேற லெவலில் இருக்குங்க. உண்மையானுமே கமல் சார் சொன்ன மாதிரி பார்ட் 3 தரமாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த வரவேற்பை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கொண்டாடலாம் கூட பரவாயில்ல, ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த படத்தையே வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்கிறது தான் இங்கே ஏற்றுக்கக்கூடியதா இல்லை. ஒரு சில மைனஸ்கள் எல்லா படத்துலையுமே இருக்கும். ஆனால் மைனஸை மட்டுமே வச்சு படத்தில் இருக்கிற நிறையா ப்ளஸ்ஸையும் உண்மைத்தன்மையையும் இவங்க அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்பவே வேதனை தரக்கூடியதாக இருக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு என்ன ஒரு நிலைமையோ அந்த நிலைமை தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்கு இப்போ கரண்ட்டாக பப்ளிக் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. படம் பார்த்தவங்களுக்கு புரியும், படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து புரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.